இயேசுவே ஆறுதல் ஊழியம் வழங்கும் இன்றைய தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஓய்வு நாளிலே இயேசு ஜெப ஆலயத்திலே உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜெப ஆலயத்தில் 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே பிடிக்கப்பட்டு இருந்த ஒரு ஸ்திரீ இருந்தாள். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக மாற்றிவிட்டது. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது, 12வது வசனம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி அவளை விடுதலையாக்கினார். பாருங்கள், அந்த ஜெப ஆலயத்துல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துல இருந்திருப்பார்கள். அந்த நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவிலே பலவீனப்படுத்துகிற ஆவியின் போராட்டத்தினால் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாயிருந்த அந்த ஸ்திரீயை இயேசு பார்த்தார். அவளுடைய வேதனையை, அவளுடைய இயலாமையை, நிமிர முடியாத சூழ்நிலையில் அவள் இருந்ததை இயேசு கிறிஸ்து கண்டு அழைத்து அவளை விடுதலையாக்கினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களால் கவனிக்க முடியாத, மற்றவர்களால் கவனிக்கப்படாமல் இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட நீண்ட நெடிய காலங்கள் ஒரு போராட்டத்துல, ஒரு உபத்திரவத்துல, மற்றவர்களால் கவனிக்கப்பட முடியாத நிலையிலே நீங்கள் ஒருவேளை இருந்து கொண்டிருப்பீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல், அருவருக்காமல், கூப்பிடும் போது முகத்தை மறைக்காமல் கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய வேதனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நெடுங்காலங்கள் பிசாசனுடைய போராட்டத்தினால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிமிர முடியாத அளவுக்கு, செழித்துவிட முடியாத அளவுக்கு, தேவனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுவிட முடியாத படிக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். உங்களுடைய வேதனை, உங்களுடைய துக்கம், உங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருக்கிற அவமானங்கள், நிமிர முடியாத நிலைகள், இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இயேசு உங்களை பார்க்கிறார், உங்க வேதனையை பார்க்கிறார், உங்க துக்கத்தை பார்க்கிறார், உங்களுடைய இயலாமையை, நீங்க படுகிற வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தேவன் பார்க்கிறார் என்பது வெறும் பார்வை அல்ல, அவர் பார்த்த நிலைமையில் இருந்து தம்முடைய கரத்தை நீட்டி உங்களுக்காக ஆண்டவர் செயல்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. இன்றைக்கு அவர் பார்த்த நிலையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொடுவார், உங்களுக்காக செயல்படுவார். எந்த வேதனை நிமிர முடியாமல், எந்த அவமானம் நிமிர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாமல் இருந்ததோ அதிலிருந்து உங்களை நிமிர பண்ணுவார்.
18 வருஷம் பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ, ஆண்டவர் அவளை கண்டு அழைத்து அவள் மேல் தமது கைகளை வைத்து அவளுக்காக ஆண்டவர் செயல்பட்டு மாபெரும் விடுதலையையும் அற்புதத்தையும் தந்தவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒன்று, ஆண்டவர் என்னை பார்க்கிறார். ஆண்டவர் என்னை பார்ப்பது வெறும் பார்வை அல்ல, அவர் பார்த்த நிலையிலிருந்து எனக்காக அவர் செயல்படுவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனங்கள் அவர்கள் படுகிற வேதனையை, அவர்கள் படுகிற பாடுகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தருளும். அவர்களுக்கு ஒரு விடுதலையை, ஒரு சுக வாழ்வை பரலோகத்தின் தேவன் தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.